அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அதே சமயம் சூரியனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் சூரியன். அதே சமயம் சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சந்திரன். அது மட்டுமல்லாது சந்திரன் சூரியனையும் சரி ராசியின் அதிபதியான புதனையும் சரி தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த வேளையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்பது காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைந்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ராசிக்கு விரையாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான தன ரீதியான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான சுப காரியங்களை திட்டமிட்டு உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பல திட்டங்களை துவங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக பெரிய அளவில் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் சூரியன் எழுதிய தலைவிதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில பண வரவு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக தந்தை வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் நிறைவாகவே அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் தனது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில் கதவான இரும்பு கதவை எந்தவிதமான உபகரணங்கள் இன்றி வெறும் கைகளால் பயன்படுத்தி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவரும் அரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வருகிறார்கள். அப்படி வந்த அனைவரிடமும் இந்த போட்டியில் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதை அறிவிக்கிறாருங்க. உங்களுடைய கைகளின் பலத்தை பயன்படுத்தி தான் அதை தள்ள திறக்க முயற்சி செய்து தோல்வி அடைகிறீர்கள். எனவே உங்களுடைய கைகள் இரண்டும் வெட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவரும் அச்சம் சூழ்ந்து பின்னோக்கி நகர்கின்றனர். அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் மட்டும் முன்னே செல்கிறார். அவரை பார்த்து இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பலவாறு குழப்புகின்றனர். அந்த அரண்மனை வாயிலுக்கு பிறகு பின்புறம் யானை பலம் கொண்டு தடுத்திருக்கலாம், அல்லது போர் வீரர்கள் பலம் கொண்ட போர் வீரர்கள் அதை தடுக்கலாம், தாழ்பால் இட்டிருக்கலாம். இப்படி பலவாறு சொல்லுகிறார்கள். உன்னால் முடியாது, நிச்சயமாக உன் கைகளை இழந்து நடுரோட்டில்
பிச்சைதான் எடுக்க போகிறாய் என்று அவரை எச்சரிக்க அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவர் நேராக சென்று தள்ள முயற்சி செய்கிறார். அது எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவுக்கு தாழ்பால் கூட இடாமல் இருந்தது என்பதுதான் உண்மை. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதை முயற்சி செய்யாமலே நாம் கஷ்டம், சிரமம் என்ற பல சிக்கல்களை உருவாக்கி கொள்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மையாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல வகையில் இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பல பணிகளில் நீங்கள் முயற்சி செய்வதை காட்டிலும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக நிறைவாக கிடைக்கும். வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக அமைய போகிறது. சிறு வயதிலிருந்தே முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான பல சலுகைகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சூரியன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பக்கபலமாக அமைவதோடு திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். லாபஸ்தானம் ஆகிய 11இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் வீண் அலைச்சல், விரய செலவு என்று இருந்த நிகழ்வுகளை பிரம்மாண்ட படைப்புகளாகவும் பிரம்மாண்டமான திட்டங்களாகவும் மாற்றி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் தனலாபம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் அற்புதமான சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்த கொடுக்கிறார். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சாதுரியமாக பல பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, பொருளாதார ரீதியான சிக்கல் என்று இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் புத்துயிர் பெறுவதோடு அனுதினமும் அன்றாட பணிகளை மிக சிறப்பானதாகவும் செம்மையானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.